friends, welcome back to our channel. நான் தான் உங்களோட அடேங்கப்பா. இன்னைக்கு என்னடா பண்ண போறோம்? சரி வாங்க போய் ஆக்கிடுவோமா? சரி friends, இப்போ கூட்டாஞ்சோறுக்கு என்னென்ன வச்சிருக்கோம்னு நாங்கள் காமிக்க போகிறோம். காமிக்கிறோம் பாருங்க என்னென்ன இருக்குன்ட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா என்னமோ கையில் வச்சுருக்கேன். என்ன அது? துவரம்பருப்பு கொஞ்சம் இருக்குது. வேறு தண்ணி, இது கத்தி, பானை, சோறாக்குற பானை, கல், அரிசி கொஞ்சம் இருக்கு, விறகு, எண்ணெய்ங்க, இங்கே பாருங்க மல்லி புதினா, வேற இங்கே பாருங்க கல்லுப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். போதும். கரம் மசாலா, மஞ்சள் தூள், சீரகம், உருளைக்கிழங்கு, தக்காளி, வேற வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலையா? ஆமா, எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட. சரி செஞ்சுருவோமா? செஞ்சு சாப்பிடணும் போல இப்பவே ஆசை வந்துச்சு. இப்போ செய்யணும். சரி செஞ்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுப்பை பார்த்தீங்கன்னா பற்ற வைக்க போகிறாங்க. பற்ற வச்சுருவியாடா? வைக்க தெரியும்ல? நீ வாடகைக்கு தூக்கி எங்கேயா போட்டுறக்கூடாது. கரெக்டாக ஃபஸ்ட் இதே சீக்கிரம்டா. அவ்வளோதாங்க. அப்படியே வச்சிடுறா எல்லாத்துக்கும். அப்படியே கீழே வச்சிரு. எல்லாரும் மறைங்கடா, சும்மா இருக்காங்க. மறைங்கடா, வாங்கடா. அதுக்கு ரொம்ப கிட்ட போனா கையை சுட்டுறேன். சரி பானையை வச்சிருவோமா? கரெக்டாக பானையை வச்சுட்டோங்க. ஓகே. வர இறக்கெல்லாம் எடுத்து வைங்கடா. காலியாக போச்சுன்னா திரும்பி அங்கே போயிட்டு வரக்குள்ளே அமர்ந்துடும். அடுத்து எதுவுமே செய்ய முடியாதுங்க. சரி எடுத்து வச்சுட்டீங்களா? அப்படியே வச்சிரு. கீழே தூக்கி போட்டுறாதீங்க. பத்திரமா வச்சுருக்காங்க. எல்லாம் ரெடியாக இருக்குங்க. காய்கறிலாம் வெட்டி வச்சுட்டான். காஞ்சோன்னா எண்ணெயை ஊற்றுறான், தண்ணியை ஊற்றுறான், போட்டு கலக்குறோம். ஆக்குறோம். ஆமாம், சூடாகவே ரொம்ப நேரம் ஆகும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்ற போகிறோங்க. பார்த்துக்கோங்க. தட்டி காஞ்சிருச்சு. போடுறான். டப்புன்னு வெடிக்குதா? வெடிக்க போதுங்க. இப்போ இதையும் போட்டுருவோம். பொறுமையா போகுது. பொறுமையா. எல்லாத்தையும் போட்டான். வதக்குடா போட்டு. துணியாடு என்ன செய்யறாரு? விறகுதான் தள்ளி வைக்கிறீங்களா? அதுகிட்டே இருக்காரு. அடேங்கப்பா ஆத்திப்பு. உள்ள பெரியுது. அடுப்பு பெரியதா இல்லையா? அடுப்பு பெரியதான்னு பார்ப்போம். பெரியதா? தெரியுது. உப்பு போட்டாங்க. இதையும் கிட்டிக்குவான். பாருங்க எப்படி கிண்டுறேன்ட்டு. இந்த மாதிரி உங்களால் கிட்ட முடியுமா? நாங்கள் கூட்டாஞ்சோறு கூட்டமாக இருந்தாலே அது பேர் கூட்டாஞ்சோறு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்ற போகிறாங்க. அவங்க தண்ணியை ஊற்றிட்டாங்க. அவங்க அப்படியே கலராக இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கலராக இருக்கு. மஞ்சள் தூள்,
சிறிதளவு மஞ்சள் தூள் போடவும். அடுத்து என்னது? கரம் மசாலா. கரம் மசாலா போட்டாச்சு. இப்போ கிண்டுவோம். மீண்டும் மீண்டும் கிண்டவும். வாசனை வருதாடா? என்ன வருது? விறகு எரியிற வாசனை. இப்போ சாம்பார் வாசனைலாம் வரலையா? இனிமேல் தான் வரும். சாம்பார் வாசனை அடுப்பு சாம்பார் போட்டு காய்ச்சினா சாம்பார் வாசனை தானே வரும். அமர்ந்துருச்சு அடுப்பு. அடுப்பு அமர்ந்துருச்சா? ஊதுங்கடா கொஞ்சம் கொஞ்சமா. தாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? கத்திரிக்காய் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். கத்திரிக்காய் கொஞ்சம் போட்டுக்குவோம். பார்த்தீங்கன்னா பருப்பு போடுறாங்க. அதுங்க அலசி எடுத்துட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரிசி. அடுப்பு வேற வெறித்தனமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் பருப்பு போட்டு அப்படியே மேல் வாப்பில் பார்ப்போம். பிடிச்சிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை போட்டுருவோம். அரிசி தண்ணி ஊற்றி கலங்க. என்னத்தடா கழுவிட்டு இருக்கிய? அரிசியை சுத்தமாக இருக்கணும்ல. அப்போதான் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணுறீங்களாடா? பசிக்கும்ல. பாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டோன்னே சீக்கிரம் எடுத்துட்டு வா. பட்டியா? அரிசி உள்ள போட்டுவாமா? போட்டுருவோம். போடு போடு. அரிசியே போட்டான். அடிச்சு போடுறா. வலிச்சாச்சுங்க. வந்து பாருங்கடா எல்லாரும் எப்படி இருக்குன்ட்டு. அரிசி என்னடா பண்ணுறியா? முடிஞ்சா? இங்கே காமி. அப்படியே போக்கா வேற லெவலில் பறக்குது. உள்ள அவ்வளோ கங்கு எரிஞ்சிட்டு இருக்கு. 2 பக்கம் வீசிக்கிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிடுச்சாடா? சரி. அது வந்து இப்போ கொதிக்கட்டேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி, உன் பேர் என்ன ரெடி? உன் பேர்? ஆஹா. உன்னா பேர்? ஒன்னாட்டு அடேங்கப்பா கிலோ அபூபக்கர். என்ன? முகமது ரயான். முகமது ரயான். சரி, அது கொதிக்கிற வரைக்கும் என்னடா பண்ணுவீங்க அவ்வளோ நேரம்? என்னது பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? வெட்டிக்கிலே பிடிச்சி சாப்பிடுவோம். வெட்டிக்கிலே எப்படி சாப்பிடுவியா? என்னடா இங்க சமைச்சு வச்சிருக்கோம். நீ என்ன வெட்டிக்கிளி பிடிச்சி சாப்பிட போறேன்ற? அதுக்குள்ளேயும் பசிச்சிருச்சா? அது சைனாக்காரங்க வேலை. நம்மனா சோறு தான். நீ அவங்க பொறு சாப்பிடுவாங்க, நீ ராவா சாப்பிடுவியா? அவங்க ராவும் சாப்பிட மாட்டாங்க, ஒன்றும் சாப்பிடுவாங்க. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை, இந்தியாவில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. சரி, மல்லி தலை போட்டாங்க. பார்த்தீங்களா? கிண்டா கலப்பில் வேணாமா? எல்லாரும் நீ என்னடா வந்ததுக்கு என்ன பண்ண? இதுக்கே நம்ம விலையதே பார்க்க வேண்டியது. நீ என்னடா பண்ணடே? நம்மடா விறகு, ஆ, அப்புறம் அந்த கிண்டுறது, வெட்டுறது, இதெல்லாம் நம்ம. ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? ஈஸி. ஈஸியாக இருந்துச்சா? நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க? அவங்க சும்மா போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா விறகு உடச்சி போட்டுக்கிட்டோம். அதைத்தான் நான் அவனும் பண்ணேன்னு சொன்னேன். நீ என்ன பண்ண? தனிப்பட்ட முறையில் என்ன பண்ண? நானா விறகை வெட்டி வந்தேன். விறகு வெட்டி கொடுத்தியா?
மர்சுக்கு என்ன பண்ணேன்? டே நீ என்ன பண்ண? உடச்சு போட்டேன். பேப்பர்லாம் கிழிச்சு கொடுத்தேன், வேற உடச்சி போட்டேன். நான் பண்ணேன்டா. போன பார்த்துட்டு சரி நீ என்ன பண்ண? இங்க வா. எதுவுமே பண்ணலையா? ஒரு ரெடி ஆயிடுச்சா? சரி சாப்பிட்ருவோமா? பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கொதிக்க வச்சுட்டோம். இங்கே வா, கிட்ட வா, பாருங்க. இப்படி பார்க்க நல்லா இருக்கா? தரமா இருக்கு. இப்பவே சாப்பிடணும்னு இருக்கா? அது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இலையும் இருக்குங்க. சரி சாப்பிட்ருவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பரிமாற போகிறோங்க. இவனுக்கு கிட்டையே உட்காந்துருக்கேன். கேடா இல்லை நான் அங்கே உட்காந்துக்கோய். வச்சிரு. அடுத்த ஒரு ஆள் காமி. கீழே அப்படியே வச்சுருக்கேன். வெளி பஸ்ஸில் இருக்கு. சரி கீழே 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 வை, கீழே வை. இப்படி கடைசியா எனக்குங்க. அவ்வளோதாங்க. மிச்சம் அவ்வளோ இருக்குங்க. சாப்பிட்டு யாருன்னா வாங்கிக்குவாங்கடா. எல்லாரும் சாப்பிடுங்கடா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செம்மையா இருக்குங்க. சொல்ற நீ. எப்படி இருக்கு? தரமா இருக்கு. தரமா இருக்கான். சூப்பரா. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. போட்டு பாருங்க. சட்டியை வலிச்சிட்டோம். பாருங்க எப்படி கறி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கருவும் அதுக்காக நீங்கள் ஒரு சட்டி வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் வாங்கி பண்ணின்னு வச்சுக்கோங்க. அடுத்து எது எது உங்களை வந்து அட்டாக் பண்ணனே தெரியாது. அந்தளவுக்கு அடி கண்டிப்பாக விழுவேன். பாருங்க சட்டிலாம் சரியான கண்ணங்கரேன்னு ஆயிடுச்சுங்க. இது எப்படி போகும் தெரியலை. நம்ம எதாங்க சொன்னேனா உங்களுக்கு வேற பானை வாங்கி வச்சுக்கோங்க நீங்கன்ட்டு. உங்கள் வீட்டிலேருந்து எடுத்து போனீங்கன்னா இப்படி உள்ளக்கை இப்படி. அடுத்து நம்ம மூஞ்சி இப்படி ஆயிருங்க. சரிங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னும் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.